பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த செட்டிபாளையம் பகுதியில் நடைபெறுகின்ற மாபெரும் இந்தியா கூட்டணி தேர்தல் பிரச்சார பரப்புரைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மேலாள் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே கலந்து கொள்ள இருக்கிறார். அது சம்பந்தமாக புதுடெல்லியிலிருந்து பொறுப்பாளர்கள் இந்த இடங்களை பார்வையிட வந்திருக்கிறார்கள். அதே போன்று பாதுகாப்பு குறித்தும் மத்திய பாதுகாப்பு துறையிலிருந்து அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த கூட்டம் பிரமிப்பாக இருக்கிறது. ஏறக்குறைய 1,00,000 பேருக்கு மேல் அமர்வதற்கு இருக்கை வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் சாலை வசதி, சாலை பாதுகாப்பு அனைத்தையும் நம்முடைய அருமை மாவட்ட செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற தளபதி முருகேசன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர்கள் டிஆர்பி ராஜா அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி, மாண்புமிகு அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 12ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிற்கே மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட போகிறது. பல பிரகடனங்கள் இங்கே அறிவிக்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சிகள், இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் ரோட் ஷோ நடக்குது சென்னையில், பிரதமர் மோடியோட ரோட் ஷோ. அதில் அந்த பேனர்ஸ்லாம் அகற்றப்பட்டிருக்காங்க. அதுக்கு எதிர்ப்பு பல்வேறு. இது தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துது, தமிழ்நாடு அரசு நடத்தலை. தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. அதனால் தேர்தல் ஆணையம் என்னென்ன வழிகாட்டுதல் சொல்லியிருக்கோ அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் தேர்தல் ஆணையம் தேவைப்படாத இடத்தில், அனுமதி வாங்காத இடத்தில் பேனர்கள் வைத்தால் அகற்றப்படுகிறார்கள். எங்கள் கூட்டமே பல இடங்களில் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. அனுமதி இல்லை, அனுமதி வாங்கி பதாகைகள் வைக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம் தெரியுது, அடுத்த தேர்தல் ஒன்று இருக்கு. உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், எல்லா தேர்தலுக்கும் தெரு தெருவா போக போறாரு பிரதமர். தெரு தெருவா போய் வாக்கு கேட்க போறாரு. எங்க தலைவர்கள்லாம் இருக்காங்க, மக்களை எப்படி சந்திக்க வேண்டுமோ அப்படி சந்திக்கிறாங்க. ஆனா ஒரு பிரதமர் பெரிய பேராசையில தமிழ்நாட்டில் ஏதாவது சாதித்து விடலாம், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் அப்படி என்று நினைத்து வருகிறார். ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இவருடைய உண்மை முகத்தை தெரிந்தவர்கள் இணங்க மாட்டார்கள், ஆதரிக்க மாட்டார்கள். ஒருபோதும் தாமரை தமிழ்நாட்டில் மலர்வதற்கு வாய்ப்பில்லை. நான் தான் சொல்றேனே, அடுத்த முறை உள்ளாட்சி தேர்தலில் தெரு தெருவா போய் வாக்கு கேட்க போறாரு. அவர் நிலம் அவ்வளவு பரிதாபமா இருக்கு.